ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரீம் வேர்ல்டு சேனல். இன்றைக்கி நம்ம ட்ரீம் வேர்ல்டு சேனலில் நம்ம திண்டுக்கல் டு திருச்சி போகிற லைனில் வடமதுரை ஏரியாவுக்கு முன்னாடியே ஒரு 2 ஏக்கர் 15 சென்டில் ஒரு சூப்பரான விவசாய நிலம் விற்பனைக்கு சொல்லியிருக்காங்க. அதுவும் எல்லா ஃபெசிலிட்டிஸோடு நமக்கு கிடச்சிருக்கு. இந்த இடம் எக்ஸாக்டாக எங்களை லொக்கேட் ஆகிருக்கு. திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இந்த இடத்துக்கு எவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸு, அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்தோட விலை என்ன அப்படிங்கிற எல்லா தகவல்களையும் நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டு மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ நம்ம ஷோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரிவ்யூ பண்ணிகிட்டு இருக்க இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்ம திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்தே அதிகபட்சமே ஒரு 16 கிலோமீட்டர் கூட வராதுங்க. அதாவது திண்டுக்கல் டு திருச்சி போகிற லைனில் வடமதுரைக்கு முன்னாடியே வேல்வார்கோட்டை ஏரியாவை ஒட்டி இந்த இடம் அமைஞ்சிருக்கு. மொத்தம் 2 ஏக்கர் 15 சென்ட். இதில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கேணி இருக்குது, 3 போர் இருக்குது, ஒரு 7.5 ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸ் நமக்கு கிடச்சிருக்கு. இந்த இடத்தோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஏக்கர் 15 சென்ட்டுக்கும் சேர்த்து 65 லட்ச ரூபா சொல்கிறாங்க. விலையை பொறுத்த வரைக்கும் மார்ஜின் கிடையாதுங்க. விலையை நம்ம பேசி குறைச்சி வாங்கிக்கலாம். பிடிச்சிருக்குன்னா நேரடியாக வாங்க, விசிட் பண்ணி பாருங்கள். விலையை நாங்கள் பேசி குறைச்சி வாங்கி தரதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். இந்த இடத்துக்கு வர்றதுக்கான மெயின் என்ட்ரன்ஸ் ரோடு இதுதான். அதே போல் இந்த தார் ரோட்லேருந்து இந்த கல் ஊண்டி இருக்காங்கள்ல, இதிலேருந்து நமக்கு ஒரு 20 அடிக்கு மேலே பாதை செப்பரேட்டாகவே நமக்கு கொடுத்துட்றாங்க. இடத்த பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஊரடி தோட்டமாக நமக்கு கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வாட்டர் ஃபெசிலிட்டிஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு சூப்பராகவே கிடச்சிருக்குன்னே சொல்லலாங்க. நிறைய பேர் திண்டுக்கல் மாவட்டத்தில், அதுவும் நம்ம ஒரு 20 கிலோமீட்டர் சரௌண்டிங்குள்ளே ஒரு நல்ல ஒரு விவசாய நிலம் வாங்குவோம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை பேருக்குமே இந்த இடம் உண்மையிலே ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ்னே சொல்லலாம். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஒரு 40 தென்னை மரம் நமக்கு கிடச்சிருதுங்க. மரத்தோட வயசு அப்படின்னு பார்க்கும்போது எப்படி பார்த்தாலும் ஒரு 30 வயசுக்கு குறையாமல் நமக்கு கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்தோட அமைப்பை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பாக்ஸ் சேஃப் ஸ்ட்ரக்சரில் கிடச்சிருக்கு. இந்த விவசாய நிலத்துக்கான கையெழுத்து அப்படின்னு பார்க்கும்போது சிங்கிள் ஓனர் தான். டாக்குமெண்ட் எல்லாமே நமக்கு ப்ராப்பராக வச்சுருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்தோட அத்துமலை பார்த்துருவோம். அங்கே தென்னம்பிள்ளை தெரியுது பார்த்தீங்களா, உழுதுருக்காங்கல்ல, இங்கேருந்து அப்படியே கடைசி வரைக்கும் நமக்கு ஸ்ட்ரைட்டாக போகும். அங்கேருந்து போய் அந்த பனைமரத்துலேருந்து அப்படியே நமக்கு ஸ்ட்ரைட்டாக வந்துடும். நல்ல ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் தாங்க நமக்கு கிடச்சிருக்கு. இடத்தோட மண் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு கரிசல் மண் பூமியாக நமக்கு கிடச்சிருக்குங்க. முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே ஒரு போர் இருக்குது. இது போக இன்னும் 2 போர் வச்சுருக்காங்க. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் சுற்றிலும் குடியிருப்பு பகுதிகள் இருக்கிறதுனால நீங்கள் எப்போ வேணாலும் இந்த இடத்த பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு உடனே நீங்கள் வீடு கட்டி ஃபேமிலியாக ஸ்டே பண்ண முடியும். ஏன்னா நிறைய பேர் ரிட்டையர்ட் ஆகிருப்பாங்க, இல்லை ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் ஒரு இடம் வாங்கி அப்படியே ஃபேமிலியோடு போய் ரிலாக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க. அவங்களுக்கும் இந்த இடம் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். இன்றைக்கி திண்டுக்கல் மாவட்டத்தில் இந்த மாதிரி ஒரு நல்ல அட்மாஸ்பியரோட அதே போல் ரீசேல் வேல்யூ இருக்கிற மாதிரி ஒரு இடங்கள் கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப ரேர். நம்மளோட இடத்துக்கு பக்கத்துலேயே பார்த்தோம் அப்படின்னா நத்தத்தில் இருந்து நம்ம வடமதுரையை ஜாயின் பண்ணக்கூடிய ரிங் ரோடு போட்டுட்ருக்காங்க. திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு தெளிவாக தெரியும். வெளியூரில் இருந்தோ வெளிநாட்டிலேருந்து பார்க்குறவங்களுக்காக தான் டீட்டெயில்டாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அதாவது சிறுமலை பிரிவிலேருந்து ராமபிரபா காலேஜ் வழியாக பாலகிருஷ்ணாபுரம், மானாமுனா கோயிலூர், அதே போல் இந்த வேல்வார்கோட்டை லைன் வழியாக டைரெக்டாக வடமதுரை கிட்ட ஜாயிண்ட் ஆயிரும். அந்த ரிங் ரோடு போட்டுட்ருக்காங்க. ஸோ நீங்கள் இடம் வாங்கி போட்டு தென்னங்கன்று வாங்கி ஃபுல்லாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலும் கூட இடத்த பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு 6 மாதம் 1 வருஷம் கழித்து இதோட மார்க்கெட் வேல்யூ நமக்கு கண்டிப்பாக கூடிருங்க. அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த விவசாய நிலத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய கேணி தான். கேணியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு பெரிய கேணியாக கிட்டத்தட்ட ஒரு 60 அடிக்கு மேலே டெப்த்து இருக்குது. தண்ணியை பொறுத்த வரைக்கும் நமக்கு இருக்குங்க. அதே போல் இந்த இடத்தோட வரப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபென்சிங் போட்டிருக்காங்கல்ல, இந்த ஃபென்சிங் போட்டிருக்க பொலி வரைக்கும் தான். அதே போல் நீங்கள் இங்கே வேலைக்கு ஆட்கள் போட்டும் பண்ணலாம். அதே போல் பண்ணை ஆட்களும் இருக்காங்க, குத்தகைக்கு எடுக்கிறவங்களும் இருக்காங்க. இந்த இடத்த சேல்ஸ் பண்ணுற ஓனர் பக்கத்துலேயே தான் நமக்கு குடியிருக்காரு. ஸோ எந்த நேரம் உங்களுக்கு எந்த சப்போர்ட் வேணாலும் அவங்க பண்ணி கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயங்களும் நான் சொல்லிட்டேன். இந்த இடத்த பற்றி வேறு ஏதாவது கூடுதல் தகவல் தேவை, இல்லை விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக நம்மளுடைய சேனலுக்கு கால் பண்ணுங்கள்.
ஃபைனலாக வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்துட்டு அனைத்து வியூவர்ஸுக்கும் மற்றும் தாய்மார்களுக்கும் மற்றும் வெளிநாட்டு நண்பர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ட்ரீம் வேர்ல்டு சேனல். நன்றி, வணக்கம்.